உங்கள் வீட்டில் தேங்காயும் இல்லை, பொட்டுக்கல்லையும் இல்லை, சப்பாத்தி கிரேவி செய்யணுன்னா நைட்டே பட்டாணி மட்டும் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும், சூப்பராக ஒரு கிரேவி செஞ்சிடலாம். இதுக்கு காலிஃப்ளவரை எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் போட்டு 3/4 பதம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பட்டாணி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டுட்டு காலிஃப்ளவர் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கூட வெங்காயம் பேஸ்ட், தக்காளி பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு கூட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா கொதி வரும்போது பச்சை பட்டாணி தண்ணி ஊற்றிட்டு ராஸ்மல் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. அதுக்குள்ளே ஒரு கை பட்டாணியை நல்லா வேக வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. வேக வச்ச பட்டாணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பட்டாணி மிச்சம் இருக்க பட்டாணியும் போட்டுட்டு நல்லா கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்ச பட்டாணியும் போட்டுட்டு இறக்குனா சூப்பரான காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவி ரெடி. ஃபுல் வீடியோ லிங்க் தமிழ்ஸ் கிச்சன் பை சந்தியா யூடியூப் சேனலில் இருக்குது. வேணும்னா ஃபுல் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.